Hi students, welcome to our channel. I am Parveen Taj, PG Assistant in Biology. Today you are going to learn about 3.8 Assisted Reproductive Technology Art இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள். A collection of procedures which includes the handling of gametes and or embryos outside the body to achieve a pregnancy is known as அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. கேமிட்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனச்செல்கள் அல்லது கருமுட்டையை எம்பிரியோ உடலுக்கு வெளியில் கையாண்டு கர்ப்பம் அடைய செய்யும் செய்முறை தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனப்பெருக்க துணை தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி இன் இன்ஃபெர்டைல் கப்புள்ஸ். இது வந்து மலட்டுத்தன்மையுடைய தம்பதிகள் வந்து கருத்தரிக்கும் வாய்ப்புகளை அதிகப்படுத்துது. Art includes assisted reproductive technology includes intrauterine insemination கருப்பையில விந்தணுக்களை செலுத்துதல், in vitro fertilization உடல் வெளி கருவுறுதல், embryo transfer கரு இடமாற்றம், zygote intrafallopian transfer கருமுட்டையை அண்ட நாளத்தினுள் செலுத்துதல், gamete intrafallopian transfer, intracytoplasmic sperm injection செல் சைட்டோபிளாசத்தினுள் விந்து செல்களை செலுத்துதல், ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் கருப்பதிக்கு முன்பே மரபியல் குறைபாடுகளை கண்டறிதல், ஊசைட்னா அண்டசெல், அண்ட் ஸ்பெர்ம் டொனேஷன் விந்து செல்கள் தானம், சரோகேசி வாடகை. இதெல்லாம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஆர்ட்கிட்ட வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ராயூட்டேரியன் இன்செமினேஷன் அப்படின்னு என்ன சொன்னோம், கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் எ ப்ரொசீஜர் டு ட்ரீட் இன்ஃபெர்டைல் மென் வித் லோ ஸ்பெர்ம் கவுண்ட். இந்த ப்ரொசீஜரில் வந்து குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விந்து செல்களை உற்பத்தி செய்யும் ஆண்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சை முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ட்ராயூட்டேரியன் இன்செமினேஷன் சொல்கிறோம். த செமன் இஸ் கலெக்டட் எய்தர் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் ஆர் ஃப்ரம் எ ஹெல்த்தி டோனர் and is introduced into a uterus through the vagina by a catcher after stimulating the ovaries to produce more ova. இந்த ஐஏஏ மெத்தடில் ஹஸ்பண்ட் கணவர் அல்லது உடல் நலமிக்க விந்து கொடையாளி டோனர்ஸ்டேருந்து விந்து திரவம் சேகரிக்கப்படுது. அண்டகத்தை தூண்டி அதிக அண்ட செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா உற்பத்தி செய்யப்படுது. உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு சேகரிக்கப்பட்ட அந்த விந்து செல்கள் வந்து நுண்குழல்கள் மூலம் கலவிக்கால் வழியாக கருப்பையினுள் செலுத்தப்படுது. The sperm swim towards the fallopian tubes to fertile egg resulting is normal pregnancy. கருப்பையில் செலுத்தப்பட்ட பிறகு விந்து செல்கள் வந்து அண்ட நாளத்தை நோக்கி நீந்தி சென்று கருவுறுதல் நிகழ்வு நடக்கிறது என்ன சொன்னால் இயல்பான கர்ப்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஐவிஎஃப் ஆர் டெஸ்ட் டியூப் பேபி. அப்புறம் என்ன சொல்கிறோம், இன் விட்ரோ அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அவுட் சைட்னு அர்த்தம், உட்வெளி கருவுறுதல். டெஸ்ட் டியூப் பேபி சோதனை குழாய் குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் டெக்னிக் ஸ்பெர்ம் அண்ட் எக்ஸ் ஆர் அலோவ் டு யூனிட் அவுட் சைட் ஆஃப் த பாடி இன் எ லேபரட்டரி. ஒன் ஆர் மோர் ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ் மே பி டிரான்ஸ்ஃபர்டு இன் டு த உமன்ஸ் யூட்ரஸ் where they may implant the uterine living and develop. Excess embryo may be cryopreserved frozen for the future use. இந்த தொழில்நுட்பத்தில் அந்த க்ரையோப்ரெசர்வேஷனில் இந்த தொழில்நுட்பத்தில் எதில் அப்படின்னா இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனில் அண்ட செல்கள் மற்றும் விந்து செல்கள் வந்து உடலுக்கு வெளியில் அதாவது லெபோரட்டரியில் ஆய்வகத்தில் இணைய வைக்கப்படுது. இவ்வாறு கருவுற்ற ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கருவுற்ற முட்டைகள் வந்து பெண்களோட கருப்பையில் என்ன அந்த யூட்ரஸில் செலுத்தப்படுது. அந்த கருப்பை சுவரில் அந்த கருப்பையில் எம்ப்ளான்டேஷன் கருப்பை சுவரில் பதிந்து வளர தொடங்குது. மீதம் இருக்கக்கூடிய அந்த வளர்கருக்கள் வந்து உரைநிலை பதப்படுத்துதல் க்ரையோப்ரெசர்வேஷன் மெத்தடில் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். எக் ரிட்ரைவல் இஸ் டன் பை மைனர் சர்ஜரி அண்டர் ஜெனரல் அனஸ்தீசியா யூசிங் யூட்ரஸ் and guide after 34 to 37 hours of HCG. HCG means human chorionic gonadotrophic injection. HCG ஊசியை வந்து உடலில் செலுத்திய 34 முதல் 37 மணி நேரம் கழித்து பொது மயக்கமூட்டல் செய்து சிறிய அறுவை சிகிச்சை மூலம்
ஸோ அந்த அல்ட்ராசவுண்ட் பயன்படுத்தி பெண்ணின் அண்டத்தில் இருக்கக்கூடிய அண்டம் வெளியே கொண்டு வரப்படுது. த எக்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஸ்ட்ரிப்ட் ஃப்ரம் த surrounding cells. At the same time, sperm preparation is done using the special media. After preparing the sperms, the eggs are brought together. 10,000 to 1,000 motile sperms are needed for each egg. இந்த முட்டையில் வந்து அண்டம் பிற புற செல்கள்லேருந்து பிரிக்கப்படுது. அதே வேளையில் வந்து பார்த்தோன்னா சேம் டைம்ஸ் வந்து விந்து செல்கள் வந்து சிறப்பு ஊடகத்தை பயன்படுத்தி தயார் செய்யப்படுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா பின்பு வந்து இன செல்கள் ஒன்றாக என்ன ஆகுது சேர்க்கப்படுது. ஸோ ஒரு முட்டையை கருவுறு செய்ய எவ்வளோ தேவைப்படுது? 10,000லேருந்து 1,00,000 வரைக்கும் நகரும் திறனுடைய விந்தணுக்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். Then the zygote is allowed to divide to form 8-cell blastomeres and they transferred in the uterus for a successful pregnancy. The transfer of an embryos with more than 8 blastomere stage into uterus is called embryo transfer techniques. பிறகு கருமுட்டையானது என்ன அது செல் பிரிதலுக்கு உட்படுது. ஸோ செல் பிரிதல் நடக்கும்போது 8 செல் கருக்கோள நிலையில் வந்து அந்த கருப்பையினுள்ள வந்து செலுத்தப்படுது. அந்த 8 செல் நிலைக்கு மேற்பட்ட கருவை தான் கருப்பையில் செலுத்தும் முறையை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கருமாற்று தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது நம்ம என்னதுன்னா உன்னோடைய புக்ஸில் இருக்கக்கூடிய மோட்ருனோ பாக்ஸ் டியூனோ பாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதோட டைட்டில்னா க்ரையோ ப்ரெசர்வேஷன். க்ரையோ ப்ரெசர்வேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரு உரைநிலை குளிரூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த க்ரையோ ப்ரெசர்வேஷன் ஆஃப் எம்பிரியோஸ் இஸ் ஆஃபன் யூஸ்ட் when there are more embryos than needed for a single in IVF transfer. Embryo cryopreservations can provide an additional opportunity for pregnancy through a frozen embryos transfer without undergoing another ovarian stimulations and retrieval. கரு உரைநிலை குளிரூட்டும் முறையை தான் என்ன சொல்கிறோம் க்ரையோ ப்ரெசர்வேஷன் ஆஃப் ஃப்ரீசிங் சொல்கிறோம். ஒரு உடல் வெளி கருவுறுதல் நிகழ்வதற்கு தேவையான அதிகமான கருக்கள் உருவானால் அந்த உபகரணங்கள் உரைநிலை குளிரூட்டும் முறை மூலம் பாதுகாக்கப்படுது. தேவையான நிறையத்தில் வந்து உறைந்ததை கருவை மாற்றி பொருத்தி கருத்தரிப்பதற்கான கூடுதல் வாய்ப்புகளை நம்ம பெற முடியுது. இதனால் மீண்டும் என்ன ஆகுது அண்டகத்தை தூண்டி அண்ட செல்களை எடுக்க வேண்டியது தேவை கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் வந்து zygote intrafallopian transfer ஜிஃப்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். As in IVF, the zygote up to 8 blastomere stage is transferred to the fallopian tube by laparoscopy. The zygote continues its natural divisions and migrates towards the uterus where it gets implanted. இது வந்து உடல் வெளிக்கருவுதல் தொழில்நுட்பம் போன்றதுன்னு சொல்கிறோம். இந்த முறையில் பார்த்தோன்னா அது 8 பிளாஸ்டோமியஸ் இருக்குது இல்லையா, அந்த 8 பிளாஸ்டோமியஸ்களை கொண்ட அந்த கருமுட்டை என்ன ஆகுதுன்னா லாப்ரோஸ்கோபி முறையில் வந்து அண்டநாளத்தினால செலுத்தப்படுது. கருமுட்டை வந்து இயல்பான செல் பிரிதல் அந்த இயல்பாக எப்படி வந்து ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி உமன்ஸ்க்கு நடக்குமோ அதே மாதிரி இயல்பான செல் பிரிதல் நிகழ்ந்து கருக்கோளம் தோன்றி கருப்பையை நோக்கி நகர்ந்து பதிகிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா zygote intrafallopian transfer அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டைட்டில் வந்து இன்ட்ரா யூட்டேரியன் டிரான்ஸ்ஃபர் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரா யூட்டேரியன் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கருப்பை உள் இடமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். embryos with more than 8 blastomeres is inserted into uterus to complete its further development. இங்கே வந்து அந்த 8 பிளாஸ்டோமியர்களை விட அதிகமான செல்களை கொண்ட கருவானது வந்து கருப்பையில் செலுத்தப்பட்டு முழு வளர்ச்சி அடைகிற மெத்தட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ட்ரா யூட்டேரியன் டிரான்ஸ்ஃபர் IUT அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் கேமிட் இன்ட்ராஃபெல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர், அதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட நாளத்தினில் இனச்சல் இனமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். The transfer of an ovum collected from a donor into the fallopian tube in this egg or collected from the ovaries and placed with the sperms is one of the fallopian tubes. இதில் பார்த்தோன்னா இந்த முறையில் வந்து அண்டகத்தில் இருக்கக்கூடிய முட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த முட்டைகள் சேகரிக்கப்படுது. அந்த சேகரிக்கப்பட்டு விந்து செல்களுடன் சேர்ந்து ஒரு அண்ட நாளத்தினுள் வைக்கப்படுது. அந்த கருவுறுதல் நிகழ்ந்த பின் வந்து உருவாகும் கருமுட்டையை தான் என்னது கருப்பையை நோக்கி நகர்ந்து கருப்பையின் உட்படலத்தில் பதியுதுதான். zygote travels towards the uterus and gets implanted in the inner lining of the uterus அப்படின்னு சொல்ல கருவுறுதல் நகர்ந்துருச்சு. அந்த கருதல் நடைபெற்றப்ப அங்கே உருவாகக்கூடிய கருமுட்டை வந்து கருப்பையை நோக்கி நகர்ந்து
மறுபடியும் கருப்பையின் உட்படலத்தில் பதிகிறது நம்ம சொல்கிறோம். இந்த ஜைகோட் ட்ராவல்ஸ் டுவர்ட்ஸ் யூட்ரஸ் அண்ட் கெட்ஸ் இம்ப்ளான்ட் இன் த இன்னர் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன் ICSI. அந்த சைட்டோபிளாசத்தில் விந்து செல்களை என்ன பண்ணுது, செலுத்துதல் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் in this method only one sperm is injected into the focal point of the egg to fertilize. The sperm is carefully injected into the cytoplasm of the egg. இந்த முறையில் ஒரே ஒரு விந்து செல்கள் மட்டும் அந்த முட்டையினோட குவிய புள்ளியில் செலுத்தி கருவுரை செய்யப்படுது. அதாவது முட்டையின் சைட்டோபிளாசத்திற்குள் விந்து செல்லானது மிக கவனமாக செலுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம். Fertilization occurs 70 to 85%. Okay, 75 to 85% of egg injected with the sperms. The zygotes allowed to divide to form 8-cell blastomeres and then transferred to the uterus to develop productive pregnancy. இதில் என்னென்ன கருவுறுதல் வீதம் பார்த்தோம் அப்படின்னா 75%லேருந்து ஒன்லி 85%, 75 to 85% அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த 1 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் நீட்டில் கூட நம்மளுக்கு கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் கருமுட்டை 8 செல் கருக்கோள் நிலையை அடைஞ்சு உடலின் பெண்ணுள்ள அந்த கருப்பை யூட்ரஸ்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றப்பட்டு அந்த ப்ரெக்னன்சி கருப்பமடைய செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் சரகோசி, வாடகத்தாய் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரகோசி இஸ் த மெத்தட் ஆஃப் அசிஸ்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் agreement whereby the woman agrees to carry a pregnancy for another persons who will become the newborn child's parents after birth through in vitro fertilization. Embryos are created in the lab and are transferred into the surrogate mother uterus. இப்போ என்ன சொல்ல, தாய்மை அடைய முடியாத அவங்களால கன்சீவே ஆக முடியாது அப்படின்னு சொல்கிற பெண் இருக்கு, அல்லது பெண்களுக்கு வேறொரு பெண் ஒப்பந்த முறையில் கருவை சுமந்து குழந்தையை பெற்றுத்தரக்கூடிய முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாடகத்தாயின்னு சொல்கிறோம். அவங்களால என்ன பண்ண முடியலை, அவங்களால கருவை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது, இல்லை அப்படின்னா அவங்களால கன்சீவே ஆக முடியாது, தாய்மை அடைய முடியாத சுச்சுவேஷன் என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு பெண்ணை என்ன பண்ண ஒப்பந்த முறையில் கருவை சுமந்து அந்த குழந்தையை பெற்று தரக்கூடிய அந்த இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சரகோசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதில் பார்த்தோன்னா உடல் வெளிக்கருதல், இதுலேருந்து இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் லெபோரட்டரியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இதில் பார்த்தோன்னா கரு உருவாக்கப்பட வாடகத்தாயின் கருப்பைக்குள்ளே வைக்கப்படுது, கரு வளர்க்கப்படுது. இதன் மூலம் பிறக்கும் குழந்தைக்கு தாய்மை அடைய முடியாத பெண் தாயாகும் பேர் இந்த சரகோசி மெத்தட்ஸ் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதோட அசிஸ்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது நம்ம என்னது அப்படின்னா மேல் இன்ஃபெர்டிலிட்டி ப்ரிவென்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்களுடைய மலட்டுத்தன்மையை தடுத்தல் ப்ரிவென்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். The azoospermia is defined as the absence of spermatozoa in the ejaculate semen on at least 2 occasions and is observed approximately in 1% of population. விந்து செல்கள் இருக்கு இல்லையா, அந்த விந்து செல்கள் இல்லாத விந்து திரவம் குறைந்தபட்சம் 2 முறை வெளிப்பட்டா அந்த நிலைக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அஜோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலையம் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 1% மக்களுக்கு இது காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். என்னது பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக என்னது பாப்புலேஷனில் 1% மட்டும்தான் மேல் இன்ஃபெர்டிலிட்டி இருக்குது. அதே மாதிரி அசோஸ்பெர்மியா அர்த்தம் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், விந்தகத்திலிருந்து விந்து சேகரித்தல், அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். The microsurgical sperm retrieval from the testes involve a small midline incision in the scrotum through which one or both testicles can be seen under the microscope. The seminiferous tubules are dilated and small amount of testicular tissues in areas of active sperm productions are removed and improved from the sperm yield compared to the traditional biopsy techniques. ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறேன், இந்த முறையில் நுண்ணிய அறுவை மூலம் அந்த விதைப்பை ஸ்கோட்ரம் துளையிட்டு விந்தகத்திலிருந்து என்ன ஆகுது, விந்து சேகரிக்கப்படுது. இந்த கீறல் வழியாக நுண்ணோக்கி உதவியுடன் நம்ம லைட்டாக என்ன பண்ணியிருக்கோம், மிட்டையில் கீறி இருக்கோம் இல்லையா, ஸோ இந்த கீறல் வழியாக நுண்ணோக்கி உதவியுடன் 1 அல்லது 2 விந்தகங்களில் உள்ள விந்து நுண்குழல்களை விரிவடை செய்து என்ன ஆகுது, விரிவடை செய்வதன் மூலமாக விந்து செல் அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தியாகும் பகுதியிலிருந்து சிறிதளவு திசுவை வெளியே எடுத்து விந்து செல்லின் உற்பத்தியை மேம்படுத்துறது.
இந்த இம்முறை தொன்மையான உயிர் திசு பயாப்சி தொழில்நுட்பத்தை விட மேம்பட்ட முறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிடலாம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அசிஸ்ட் ரீப்ரோ டெக்னாலஜிக்கில் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம். IUA அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு IVF அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் வந்து ஜிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரா ஐட்டேரியன் ட்ரான்ஸ்ஃபர் IUI அப்படின்னு பார்த்தோம். ஜிஃப்ட்னு என்ன சொன்னோம் அப்படின்னா ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து IVFன்னு என்ன சொல்கிறோம், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா கிஃப்ட்னா கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட நாளத்தில் இரைச்சல் இடமாற்றம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ICSI இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் பார்த்தோம். சரகோசி. ஃபைனலி மேல் இன்ஃபெர்டிலிட்டி ப்ரிவென்ஷன் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ 3.9 detection of fetal disorders during early pregnancy. Thank you students.